விவசாயத்தின் துணை தொழிலான பால் உற்பத்தியில் தமிழகம் குஜராத்திற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் அரசின் கொள்முதல் விலை உயர்வு பற்றியும் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை பற்றியும் பார்த்தோம். மற்ற கோணங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டிருப்பது உரிய பலனை தராது என்றும் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் என்றும் ஒருபுறம் பால் உற்பத்தியாளர்கள் கோரி வருகின்றனர். இன்னொரு புறம் அரசால் பால் கொள்முதல் விலையை அளவு கடந்து உயர்த்த முடியாது என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தற்போதுள்ள நிலவரப்படி பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து 20 ரூபாய்க்கு பசும்பாலை வாங்கும் கூட்டுறவு சங்கங்கள் அதை ஆவின் நிறுவனத்திற்கு 23 ரூபாய்க்கு விற்கின்றன. இந்த பாலை பாக்கெட் மூலம் ஆவின் நிறுவனம் 28 ரூபாய்க்கு விற்கிறது. இந்த விலை நிலவரம் ஆவினுக்கு லாபத்தை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் பால் கொள்முதல் விலை 3 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பது தங்களின் லாபத்தை பாதிப்பதாக பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கூறுகின்றன. சேமிப்பை பழக்கத்துக்கு கொண்டு வரக்காண்டி லிட்டருக்கு 20 பைசா, ஒரு லிட்டருக்கு 20 பைசா நாங்கள் பிடித்து அதை பொங்கல் சமயமாக வட்டியோடு சேர்த்து நாங்கள் பொங்கல் போனஸ் மாதிரி அதுவும் வழங்கி வருகிறோம். இது போக எங்கள்கிட்ட கரை செய்யும் உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் வசதி செய்து கொடுத்துருக்கோம். மாதிரி இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கரை செய்யும் பாலுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை பட்டோடா ஒரு நாள் கூட லேட்டில் தாமதம் இல்லாமல் வழங்கி வருகிறோம். இது போக எங்கள் கரை செய்யும் உறுப்பினர்களுக்கு மாட்டுத் தீவனங்கள் தவணை முறையில் வழங்கி வருகிறோம். மாட்டுத் தீவனங்கள். கரூரில் நேற்று நடந்த பால் வியாபாரிகள் சங்க மகாசபை கூட்டத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வுக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசிய கரூர் வட்டார பால் வியாபாரிகள் சங்க தலைவர் பழனிசாமி பால் உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு கறவை மாடுகளை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாது என்றார். சமீபத்தில் உப்படமங்கலம் சந்தையெல்லாம் போய் பார்த்ததில் ஆந்திரா சர்க்காரு கறவை மாட்டுக்கு மானியம் கொடுத்து கறவை மாடெல்லாம் வெளி மாநிலத்துக்கு ஆந்திரா சர்க்கார் போயிட்டு இருக்குது. அதனால் அந்த கறவை மாடு வெளி மாநிலங்களுக்கு போகிறத தடை செய்யணும். அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி பெருகும். அதே நேரத்தில் கறவை மாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மானியம் கொடுத்து இப்போ நோய் வாய்ப்பட்ட சிரமப்பட்டு இருக்காங்க. மானியம் கொடுத்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஆந்திரா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் வழங்குவதைப் போலவே தமிழகத்திலும் பால் கொள்முதல் செய்யும் போது மானியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றன பால் உற்பத்தியாளர் சங்கங்கள். பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு கொள்முதல் விலையை உயர்த்தியுள்ளது. இது உற்பத்தியாளர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருந்தாலும் உற்பத்தியாளர் சங்கங்களை பொறுத்தவரை நலிவடையும் சூழ்நிலை இருப்பதாக சங்கங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் அண்டை மாநிலங்களில் வழங்குவது போல கொள்முதல் விலையில் மானியம் தந்தால் மட்டும்தான் இந்த சங்கங்கள் மீண்டும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன். மாடுகள் பராமரிப்பு என்பது அவ்வளவு எளிதானதல்ல. தீவன பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்ட நிலையில் மாடுகளுக்கான பராமரிப்பு செலவு பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் தீவன பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் மாட்டிற்கான பராமரிப்பு செலவும் அதிகரித்துள்ளது. சோளத்தட்டு ஒரு கட்டு 1500 ரூபாய் வீதம் மாதத்திற்கு 4 கட்டுகளுக்கு 6000 ரூபாய். ஒரு மூட்டை தவிடு 650 ரூபாய் வீதம் மாதத்திற்கு 2 மூட்டைக்கு 1300 ரூபாய். இவை தவிர புண்ணாக்கு மற்றும் மருத்துவ செலவுகள் தனி. சாதா தவிட்டின் விலை 100%, கருக்கா தவிடு விலை 62% அதிகரித்துள்ளது. கம்பு, கடலை புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு, பருத்தி விதை போன்றவற்றின் விலை 50% அதிகரித்துள்ளது. இதனால் பசுமாடு ஒன்றை பராமரிக்க மாதத்திற்கு 10,000 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. ஆட்களை வைத்து மாடுகளை பராமரித்தால் அவர்களுக்கு மாடு ஒன்றுக்கு நாள் கூலியாக 15 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை வழங்க வேண்டியுள்ளது. 1 லிட்டர் பாலுக்கான பராமரிப்பு செலவு மட்டுமே 5 ரூபாய் 50 காசுகள் ஆகும். பால் உற்பத்தியாளர்கள் தரப்பு, சங்கங்கள் தரப்பு மற்றும் ஆவின் தரப்பு குறித்து இதுவரை விரிவாக பார்த்தோம். நுகர்வோர் தரப்பில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? சேலத்தில் நுகர்வோர் நல அமைப்பைச் சேர்ந்த அசோகனுடன் நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்துவதற்கு முன்வைக்கப்படும் காரணிகள், அதற்கு உண்டான தீர்வுகள் குறித்து நம்மளோட பகிர்ந்து கொள்ள நுகர்வோர் நல கவுன்சிலின் தலைவர் அசோகன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம்.
இப்போ வந்து பால் உற்பத்தியாளர்கள் இவ்வாறு கொடுக்க வேண்டிய கொள்முதலுக்கான விலை உயர்வை வந்துட்டு அரசு நிதியிலிருந்தே வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், நுகர்வோரை பாதிக்குமா அல்லது கொள்முதல் விலையை இது போல அரசு நிதியிலிருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பா நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவெல்லாம் அது போன்ற மானியத்தை வந்து அரசு வந்து கொடுக்குது விவசாயிகளுக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய விவசாய நாடுன்னு நம்ம சொல்றோம். இன்றைக்கு விவசாயம் வந்து படிப்படியாக அழிந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய விவசாய நிலங்கள்லாம் அழிக்கப்பட்டு ரியல் எஸ்டேட் தொழிலா இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக இன்றைக்கு விவசாயம் செய்யறவர்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஆக இந்த சூழ்நிலையில வந்து அரசு தான் வந்து விவசாய உற்பத்தியை பெருக்கணும். இன்றைக்கு வந்து பால் உற்பத்தியை வந்து பெருக்கணும் அப்படின்னாக்கா அரசு வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கணும். நீங்க சொன்னது போலவே இந்த விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இத சார்பு தொழில் வந்து பால் உற்பத்தி, இந்த பால் உற்பத்தி குறைவுனால நுகர்வோர் எந்த அளவுக்கு பாதிப்பாங்க, விலையேற்றத்தினால தொடர்ச்சியாக விலையேற்றம் அப்படிங்கிற இந்த கொள்கையினால எந்த அளவுக்கு பாதிப்பு வரும், இதை வந்து தீர்வு காண்பதற்கான நீங்க முன்வைக்கிற காரணிகள் என்னென்ன? குறிப்பா இன்றைக்கு வந்து விலையேற்றம் என்பது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் நுகர்வோர் தலையில் தான் அப்படியே அவர்கள் வாங்கும் சக்தி வந்து குறைஞ்சி போயிடும். ஆக ஒரு கட்டத்தில் வந்து பால் உற்பத்தியை வந்து பெருக்குவதற்கான அரசு வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை வந்து எடுக்கும் பொழுதுதான் வந்து விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும். அந்த பால் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் தான் வந்து இன்றைக்கு வந்து பால் உற்பத்தி. அதே கொள்முதல் விலையை உயர்த்தி அரசு அறிவித்துள்ள போதும் தற்போதைய பொருளாதார சூழலில் கொள்முதல் விலையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்கின்றனர் பால் உற்பத்தியாளர்கள். நுகர்வோரை பாதிக்கக்கூடாது என்கின்றனர் நுகர்வோர் நல அமைப்பினர். கூடிக்கொண்டே போகும் கொள்முதல் விலை உயர்வால் நஷ்டம் வந்தால் சமாளிக்க முடியாது என்கிறது ஆவின் தரப்பு. இத்தனை முனைகளையும் ஒன்று சேர்த்து இந்த விஷயத்தில் சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்றனர் பால் உற்பத்தியாளர்கள். மேலும் ஒரு பெருஞ்செய்தியுடன் சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறையினர்.